மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை. மாசைத்துங் சீன புரட்சியாளன் சொன்னது. அன்றைக்கு என் மக்களுக்கென்று படை இல்லை, ஆனால் இன்றைக்கென்று என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது. என்ன படை? நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் திரட்சி, தமிழ் சமூகத்தின் அரசியல் புரட்சி படை. தொட முடியாது. 8 வழிச்சாலை போடணும்னு என்னை சிறையில எல்லாம் போட்டாங்க. எங்க நீ போட்டு பார்ப்போம்னே, ஒன்றும் இல்லை. கடலுக்குள்ள பேனா செல்லு நட்டு பார்ப்போம்னே, ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன் இன்னும் சிரிப்பான். அந்த சீமா அப்படி தாங்க போயிட்டுருப்பான், அவன் தான் போயிட்டுருப்பான்னு அப்படி தான் நினச்சான். இப்போ பேரை சொல்கிறதுக்கே பயம் இருக்குது. அது பேரை சொல்ல, அதை நான் பேரை சொல்லவே நான் விரும்பவில்லை. சொல்லித்தான் பாரு சொல்லித்தான் பாரு. நீ பெரிய அப்பா டக்கர் தானே, ஒரு தடவை சொல்லித்தான் பாரு பேரை சொல்லித்தான் சொல்ல. இப்போ சொல்ல மாட்டான், இன்னொரு 2-3 வருஷத்தில் சொல்லுவேன். சரி, எப்படி இருக்கு பாருங்க. வாய்ப்பில்லை ராஜா. நானும் என் தங்கை தம்பிகளும் இருக்கிறவரை வாய்ப்பில்லை. இந்த பகலவன் படத்தில் ஒரு பேர் இருக்கும். நீ போலீஸ்காரனா புரட்சிக்காரனான்னு கேட்பான். இது ஓ வேலை இல்லையும்பா, இது ஒவ்வொருத்தரோட வேலையும்பான். இதே பிரச்சனை தான், ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. அங்கே வெள்ளைக்கார அதிகாரியோட மாவட்ட ஆட்சியரோடும் தர்க்கம், ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. நீ யாரு தடுக்கிற? என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நான் தடுப்பேன். நாங்கள் சீருடை அணியாத காவல்துறை, உண்மையான காவல்துறை, சீருடை அணியாத மக்கள், இராணுவம்.